அனைவருக்கும் வணக்கம். சென்ற வீடியோவில் அரசு துறையில் இருக்கிறவங்களுடைய வாரிசுகள் சர்வநாசமாக போயிடுறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு மனவியல், அப்புறம் ஊழ்வினை, இது போன்ற காரணங்களை எல்லாம் சொல்லி விளக்கி ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அதை பார்த்துட்டு பல பேர் பொங்கி எழுந்து அந்த அரசு துறையில் இருக்கிறவங்க, அது சார்ந்து இருக்கிறவங்கெல்லாம் பொங்கி எழுந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. அவங்கள பார்த்து பரிதாபப்படுறத தவிர வேறு ஒன்றும் நம்ம சொல்கிறதில்ல. ஏன்னா நான் வீடியோவில் ஏற்கனவே சொன்னது 90% இப்படி நாசமாக போயிடுறாங்க, 10% ஒழுக்கமாக இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். அதையும் மீறி ஒருத்தன் போட்டிருக்கிறான் கமெண்ட். எப்படின்னு பாருங்கள். இதில் அவங்க அப்பா காவல்துறை அதிகாரி, மகனும் அதே போல் அரசு துறை அதிகாரி, இப்போ 2 பசங்களும் அரசு துறை அதிகாரி. குடும்பமே இப்படி வழி வழியாக இவங்களா எந்த தகுதி இருக்குதோ இல்லையோ, மெரிட்டில் போனேன்னு சொல்லியிருக்கிற. அப்படி மெரிட்டில் அது எப்படி ஒரே குடும்பத்துக்கு போக முடியும் அப்படின்ட்டுலாம் இல்லை. பல பேர்த்துக்கு வாய்ப்பு கொடுக்குறதுக்கெல்லாம் இல்லை. அந்த காலங்களில் இப்படி வாரிசு அடிப்படையில் தகுதி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது வாழையடி வாழையாக வழங்கிப்பட்ட வந்தது. இதே ஒரு கரப்ஷன் தான், இது ஒரு ஊழல் தான். தன்னுடைய வாரிசு அதில் இழுத்து விடுறதுங்கிறது தகுதி இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்த பிரச்சனை. அது இழுத்து விடுறதே ஒரு ஊழல் தான் இது வரைக்கும் நடந்து வந்திருக்குது அப்படிங்கிறது கூட தெரியாமல் கமெண்ட் போட்டிருக்கு. அப்படி இது பெருமை கிடையாது, மிக மிக ஒரு சிறுமைன்னு தான் நம்ம பார்க்கணும். இதில் எனக்கு கால் புணர்ச்சினால் இந்த அரசு வேலை கிடைக்காதனால பதிவு போட்டிருக்கிறேன் அப்படின்ட்டு மேதாவி மாதிரி வேற சுட்டி காட்டியிருக்கிறேன். அப்படி அப்புறம் என்ன பரிதாபப்படுறது தவிர வேறு என்ன நம்ம பண்ண முடியும்? காசு அப்படிங்கிறதுலையே பாவ காசு புண்ணிய காசு இருக்குங்கிறத முழுமையாக நம்புகிறவன் நான். அப்பேற்பட்டவன் நான் இந்த அரசு துறையில் போய் இதையெல்லாம் வாங்கி நான் வாழணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது. அந்தளவுக்கு தாழ்ந்த ஒரு இழிகுலத்தில் பிறக்கலை நான் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, இதில் நல்ல முன்னேற்றம் வேறு இருக்குதுன்னு வேறு சொல்லியிருக்கிற. அப்படி அதை போக போக தானே தெரியும். இப்போ தானே தென்னை மரம் வச்சுருக்கிற. அப்படி அதனுடைய பலன்கள் தென்னங்காய் காய்க்கும்போது தானே தெரியும். சலூன் வச்சுருக்கிறவன் தன் மகனுக்கு சலூன் தொழிலை கற்றுக் கொடுத்து அதை குளித்தொழிலாக பண்ணுங்க அப்படின்னு ராஜாஜி சொன்னப்போ எல்லாம் பொங்கி எழுந்தானுங்க. அப்போ போலீஸ் அதிகாரி மட்டும் எப்படி தன்னுடைய வாரிசு போலீஸ் அதிகாரி, குலத்தொழில் மாதிரி தான் போலீஸ் ஒரு வேலைங்கிறது, அதை மட்டும் எப்படி குழல் தொழில் மாதிரி இப்படி வரிசையாக 4-5 பேர்த்துக்கு பரம்பரையவே அந்த துறையில் கொண்டு வர முடியும்னா இது குலத்தொழில் தானே. இதை ஏன் ஆதரிக்கிறாங்க இந்த எதிர்க்கிறவங்க? குலத்தொழிலை எதிர்த்தவங்களில் இதை பார்க்கணுமே இல்லையா? இந்த குலத்தொழிலை எதிர்க்கிறவங்க யாருன்னா கவர்மெண்டில் இருக்கிறவங்க தான். அதாவது ஒரு தண்டனைன்னா இன்றைக்கி நம்ம லஞ்சம் வாங்கினோம்னா நாளைக்கே தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இதுபோல் ஒரு முட்டாள்கள் இருக்கிறதுனால தான் இன்னொருத்தன் அந்த வேலைக்கு வரும்போது லஞ்சம் வாங்குறதுக்காகவே வேலைக்கு வர்றான் அப்படிங்கிறது. எது நடக்குதுன்னா, எதனால் அது நடக்குதுன்னா, இது உடனே தண்டனைகள் இப்போ தென்னை மரம் ஒன்றை வச்சு கண்ணை வச்சு ஒரு 3 மாதம் ஆனோடனே குமிஞ்சு குமிஞ்சு பார்க்குறது காய் காய்ச்சிருக்குதா அப்படின்ட்டு, அந்த மாதிரி இருக்குது. அது அறிவுகட்ட செயலாக இல்லையா? அதுபோல் தான் ஊழ்வினைங்கிறது உடனே நடந்துடாது. அது மரபணுவில் பதியப்பட்டு அதுக்கு பிறகு அந்த குழந்தைகள் பிறந்து அது அப்படியே கடத்தப்பட்டு அது மெமரியிலிருந்து அது அந்த பரம்பரையில் இருக்கிறவனை பால் அடிச்சிடும் அப்படிங்கிறது கூட ஒரு அடிப்படை தெரியாமல் கமெண்ட்டு போட வேண்டியது. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இன்னொருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார். என்னென்னா, நான் அரசு வேலையில் நான் சாதாரணமாக ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் தான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். இருந்தாலும் என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையல. ஒரு வேலையில் இருந்தால் அதுக்கு பிறகு திருமணம் செஞ்சு வச்சோம், அதுக்கு பிறகு வேலை போயிடுது. இப்படி பலவித இன்னல்களில் பையன் சீரழிஞ்சு சின்ன பண்ணப்பட்டு போயிட்டான். நானெல்லாம் எந்த லஞ்சமும் வாங்கலை, எந்த ஒரு அரசு துறையை பயன்படுத்தி எந்த ஒரு ஊழலும் பண்ணல. என்னுடைய வாரிசு இப்படி போயிடுது, அப்போ நீங்கள் சொல்கிறது தவறு தானே அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் அவங்க வீட்டில் போய் நேரடியாக பார்க்காமையே நான் காரணங்களை சொல்லிடுறேன். அவங்க அதை ஆலோசனை பண்ணி பார்க்கட்டும். பிரபஞ்சம் அப்படின்னா ஏதோ வெட்ட வெளி, காற்று இல்லாத ஒரு இடம், வானம் இருக்குது, மேகமெல்லாம் போகுது, இதுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு மனிதனுக்கு அவ்வளோதானே அறிவு. 5 அறிவு படைத்த மனிதன் 6 அறிவுன்னு தன்னை பீத்திக்கிறானே தவிர உண்மையிலுமே 6 அறிவு மனிதனுக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த பிரபஞ்சங்கிறது இப்போல்லாம் ஒவ்வொரு வீதியிலையும் 3வது கண் அப்படின்னு போட்டு இந்த சிசிடிவி அப்படின்ட்டு கேமரா வச்சுருக்குறோம். அந்த மாதிரி இயற்கையிலேயே அமைஞ்ச ஒரு சிசிடிவி தான் இந்த பிரபஞ்சங்கிறது. ஒவ்வொருத்தனுடைய செயல்களையும் அது துல்லியமாக படம் பிடித்து பதிவு பண்ணிகிட்ருக்குது. ஒரு சப்தம் இங்கேருந்து போகுதுன்னா அது
ஒரு வாய் சத்தம் போகுது. அந்த சத்தம் எப்படி அழிந்து விடும் அப்படின்ட்டு நீங்கள் எப்படி நம்புறீங்க? அது கொஞ்சம் கொஞ்சமாக சத்தம் கம்மியாகுது அப்படிங்கிறது வேணால் நம்ம சொல்லலாமே தவிர, அது அழிந்து விடுவதில்லை. அது பிரபஞ்சத்தில் பதியப்படுகிறது. அப்போ வந்து மனிதன், மிருகம், தாவரங்கள் எல்லா செயல்களும் மழை பெய்வது கூட பிரபஞ்சத்தில் ஒட்டுமொத்தமாக மெமரி டிஸ்க் மாதிரி. இப்போ கம்ப்யூட்டரில் ஒரு ஒரு சின்ன செயலை செஞ்சிங்கன்னா அது பலவித கால்குலேஷன் வந்து அங்கங்கே பதியும். அது வந்து இந்த ரேம் அப்படின்னு ஒன்று இருக்குது, தற்காலிக மெமரி. அது வந்து கம்ப்யூட்டரில் பல விஷயங்களை செஞ்சு நிரந்தரமாக ஒரு இடத்துல டெம்பரரி ஃபைலாக பதிவு பண்ணி வைக்கும். அதுபோல தான் பிரபஞ்சம். அதனால் தென்னங்கன்னை வச்சு போட்டு குமிஞ்சு குமிஞ்சு பார்க்கக்கூடாது. அது எப்போ காய்க்குமோ அப்போ தான் காய்க்கும். அதுபோல் தண்டனைகள் எப்போ கிடைக்குமோ அப்போ தான் கிடைக்கும். அவசரப்படக்கூடாது. நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன்ட்டு பயத்தில் உளரக்கூடாது. இதெல்லாம் பயத்தின் வெளிப்பாடு தான். மூடா, முட்டாளே அப்படின்னு பேசுறதுக்கு எங்களுக்கு வந்து அவ்வளோ நேரம் ஆகுமா? ஆகாது இல்லையா? அப்போ இது வந்து என்னென்னா, அந்த கோபத்தின் வெளிப்பாடு என்னென்னா குற்ற உணர்வு தான், வேறு என்ன? அப்படி இந்த துறையில் வந்து நம்ம இருக்கிறோம். மனிதர்கள் வந்து விவசாயி மாதிரி நம்ம அரசு துறையில் இருக்கும்போது தன்னை விவசாயி மாதிரி நினச்சிக்கணும். விவசாயி மற்றவங்களுக்கு உணவு வழங்குறதுக்காகத்தான் அவங்க தொழிலே செய்கிறாங்க. அப்படி எவனாவது அரசு துறையில் இருக்கிறானா அப்படின்னா, அதை நம்ம லென்ஸ் வச்சு தேடி தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருக்கிறேன்னு அவன் சொன்னான்னா அது பொய்ன்னு தான் நம்ம உறுதியாக எடுத்துக்கலாம். அதாவது இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப நிஜம்னு நினச்சிக்கிட்டு இந்த மாய உலகத்தில் என்னமோ 500 வருஷம் 5000 வருஷம் வாழ போகிறதா நினச்சிக்கிட்டு சேஃப்டி, அதாவது முதல்ல வயிற்றுக்கு போடணும்ல, சோத்து பஞ்சம் இருக்கக்கூடாது. அதுக்கு வந்து மினிமம் கேரண்டி வேணும்ல. அதுக்காகத்தான் முதல்ல வந்து அரசு துறைக்கே போகிறது. அதே வந்து ஒரு கோழைத்தனம் தான். ஏன்னா தன்னை நம்புறதில்லை அவன். நம்ம வயசாகி போயிடும், நம்ம சோத்துக்கெல்லாம் செத்து போயிடுவோம் அப்படின்ட்டு பயந்துட்டு தான் நிரந்தர வருமானம். வேலை செஞ்சாலும் செய்யாட்டியும் சம்பளம் வந்துடும். அப்போ வந்து 60 வயது வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு பென்ஷன் வந்துடும். சாகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் ஏந்த வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு சேஃப்டிக்காக வாழ்க்கையை ரொம்ப நிஜம் நினச்சிட்டு பயந்து போய் தான் இந்த மாதிரி அரசு துறைக்கு 99% வேலைக்கு வர்றவங்க இந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்க தான். அதற்கு பிறகு வேலைக்கு வந்து மற்றவங்க செயல்களை பார்த்து 4 காசு சேர்க்கணும் 4 காசு சேர்க்கணும் 4 காசு. அது வந்து சும்மாவாக இருக்கிறானுங்க பொதுமக்கள். அவருக்கு என்ன அரசு துறையில் இருந்தார், நல்லா சம்பாரிச்சிட்டார் அப்படின்ட்டு அதை வந்து அந்த சிறுமையை பெருமைப்படுத்தி பேசுகிறதுனால அடுத்த ஜெனரேஷன் என்ன அதை வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அந்த தவறை செய்கிறது. இப்படி ஒரு மனித குலம் வந்து ஒரு கேடுகட்ட மனித குலமாக இருக்கும்போது நம்ம வீடியோ போட்டு என்ன பண்ணுறது? அதனால் குழந்தைகளுக்கு முன்னாடி எதை பேசணும் எதை பேசக்கூடாதுங்கிறதெல்லாம் இருக்குது. பெரிய வானத்துலேருந்து குதிச்ச மாதிரி குழந்தைக்கு முன்னாடி சிகரெட் குடிச்சிட்ருப்பானுங்க சில பேர் பண்ணாடைக. இது அந்த குழந்தைகளை பாதித்து அவங்களும் அதை செஞ்சு பார்க்கணுன்னு தோணும். இதெல்லாம் எங்கே பார்த்து தானே கற்றுக்குறாங்க. அந்த அடிப்படை இருந்ததுன்னா பொது இடங்களில் என்னத்தை பேசணும் என்ன பேசக்கூடாது எதுவுமே தெரியாது. கேட்டால் அரசு துறையில் இருக்கிறேன் அப்படிம்பான். அரசு துறையில் இருந்துட்டு எல்லா அறிவும் பெற்றவனும் இருந்துருவானா? எந்த ஒரு அறிவும் இல்லாத இப்போ அரசு துறையில் இருக்கிறானுங்கிறதுக்கு பல சாட்சியங்கள் சொல்லுது. மனிதருக்கு சேவை செய்கிறக்காக அரசு துறையில் வந்தேன்னு சில பேர் புழுகுவானுங்க. என்ன சேவை செய்கிறானுங்க? எந்த ஒரு ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்குது, எல்லா துறையும் எடுத்துட்டிங்கன்னா மக்களை அலைய விடுறது தான் அவனுடைய ஒரு சேடிஸ்ட் மனப்பான்மை. சேடிஸ்ட்டுக்கு தான் இந்த துறையிலேயே இருக்கிறாங்களோ அப்படின்ட்டு ஒரு சந்தேகமாக இருக்குது. கடவுள் இதுக்காகவே படைச்சு அனுப்புவானோ அப்படின்னு ஒரு கேள்வி கூட நமக்கு எழுது. அப்படி இருக்கானுங்க. இப்போ அரசு துறை சாராமல் என் பையனுக்கு வாழ்க்கை இப்படி ஆகி போச்சுன்ட்டு ஒருத்தர் புலம்புனதை நம்ம பார்க்குறோம். இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம நேரடியாக வந்து அரசு துறையில் இருந்து ஈடுபட்டு ஒரு தவறை செய்யும்போது மட்டும்தான் நமக்கு தண்டனை கிடைக்குதுன்ட்டு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துல பிரபஞ்சத்தினுடைய சிக்கலான விஷயங்களை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இது சாதாரணமாக எல்லாத்துக்கும் அறிவுக்கு எட்டாது. நான் சொல்கிறது கேணத்தனமாக கூட தெரியும். ஆனால் நான் சொல்லிகிட்டு இருக்கிறது அனைத்துமே உண்மை. எப்படி இது இயங்குது அப்படிங்கிறத, ஒரு சூரியன் அந்த கோள்கள் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டுப்பாடோடு இயங்குதா இல்லையா? இது அந்த கட்டுப்பாட்டை மீறவே முடியாது இயற்கைங்கிறது. அப்படி மீறாமல் இருக்கிறதுனால இன்றைக்கி வரைக்கும் இந்த பூமியை வந்து சுற்றிட்டு இருக்குது. நம்மளாம் அதில் உயிர் வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்படிங்கும்போது பிரபஞ்சத்தினுடைய இந்த சில பல மர்மமான விஷயங்கள் வந்து எப்படி நடக்குதுங்கிறதுக்கு சில பேர்த்துக்கு மட்டும்தான் புரியுது. அது அறிவுக்கு எல்லாத்துக்கும் எட்டி விடும் அப்படின்ட்டு அதை புரிய வைக்கிறது மிக சிரமம். அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை அனைவருக்கும் இருந்திருந்தால் இந்த தவறுகள் எல்லாம் பூமியில் நடக்கவே நடக்காது.
அது அறியாததுனால தான், அது புரியாததுனால தான் இத்தனை தவறுகள் தொடர்ந்து நடந்து வந்துட்டுருக்கிறதுக்கு காரணம், அது அறிவு கெட்டாத விஷயமா இருக்குது சாமானியமான மனிதர்களுக்கு. இந்த தவறு செய்தவர்களுக்கு அது அறிவு கெட்டுவதில்ல. ஒரு பிறப்பு தான். செத்துட்டோம்னா நம்ம அவ்வளவுதான். அதனால நான் தப்பு செஞ்சா எவன் கேட்குறான்? இங்க இருக்கிறவன் தான் கேட்பான். இன்னும் ஒரு 3 மாசம் போடுவான். நம்ம பெயில்ல வந்துரலாம். ஜாமீன்ல வந்துரலாம். இப்படி தப்பு செய்ற கூமட்டைகள்லாம் இருக்கிறானுங்க. அறிவியல்ல நியூட்டன் விதி நம்ம எல்லாரும் படிச்சிருக்கிறோம். இடக்கை பெருவிரல் விதி என்னென்னமோ படிச்சிருக்கிறோம். அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, மனப்பாடம் பண்ணி அதனுடைய உண்மை பொருள் தெரியாம தானே படிச்சிருக்கிறோம். எக்ஸாமுக்கு மார்க் வாங்குறதுக்காகத்தான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே இருக்கிறதுனால, அது என்னன்னே தெரியாம படிச்சு எழுதி 1, 2 மார்க்க வாங்கிட்டு மேல வந்துட்டோம். இப்படி வர்றவனெல்லாம் அரசு துறையிலேருந்து அது எப்படி இருக்கும்? அது விளங்காம தானே போகும். ஒரு வினைக்கு எதிர் வினை இருக்குது அப்படிங்கிறது தான் நியூட்டனுடைய விதி. ஒரு பந்த தூக்கி செவுத்துல அடிச்சோம்னா, அது எதிர்த்து வரும். அது ஒரு வினை அப்படிங்கிறது. அந்த மாரி நம்ம செயல்கள் வந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஒரு எதிர்வினை இருக்குது. அப்படிங்கிறது தான் வேதத்தில சொல்லப்பட்டிருக்குது. வேதம் தான் பாப்பான் எழுதுனதாச்சு. அதனால அவன் எழுதுனா தப்பா தான் இருக்கு. அவனுடைய வசதிக்காக எழுதிட்டான்ட்டு நம்ம ஈஸியா சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருக்கலாம். நம்ம ஏன்னா நம்ம முதல் தலைமுறை படிப்பாளிங்கிறனால நமக்கு அதெல்லாம் தேவையில்ல. நமக்கு தேவை முதல் தலைமுறையில படிச்சுட்டு 4 காசு பார்க்கணும். நம்ம வம்சாவளியா ஒரு 5000 வருடமா காசுக்காக பஞ்ச பரதேசியா நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். அதனால அந்த நிலைமையிலிருந்து நம்ம காசு தான் நமக்கு முக்கியம். அது எப்படி வந்தா என்ன? அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில வாழ்ற முதல் தலைமுறை படிப்பாளிகள்லாம் வந்து இந்த அரசு துறையில வரும்பொழுது, இன்னும் சீர்கெட்டு போய்விட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்புறம் சம்மந்தி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவரு வந்து ஒரு கம்பெனியில செக்யூரிட்டியா இருக்கிறாருன்னு சொன்னோம்னா, இவனுக்கு கை கால்லேருந்து தலை வரைக்கும் கேவலம். அப்படியே வந்து நான் நாண்டுகிட்டு செத்தரலாம் அப்படிங்கிற மாரி இருக்கும் போல இருக்குது ஒவ்வொருத்தனுக்கு. இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, பெருமைக்காக வந்து அரசு துறை அதிகாரியா இருக்கிறார் நம்ம சம்மந்தி. அப்படின்னு சொல்லி போட்டு இத்து போயி, என்ன பின்னாடி நடக்க போகுதுன்னு தெரியாம பையனுக்கோ, தன்னுடைய பொண்ணுக்கோ திருமணத்த பண்ணிட்டு வந்துருவானுங்க. அப்ப அவன் செஞ்ச பாவமெல்லாம் இங்க வந்து சேருங்கிறது இவனுக்கு தெரியாது இல்லையா? ஏன்னா செக்யூரிட்டி வந்து வேலை வந்து கேவலமான வேலை. அரசு துறையிலிருந்து அநியாயம் பண்றது வந்து கௌரவமான வேலை அப்படின்ட்டு இந்த சமுதாயம் நமக்கு கத்துக் குடுத்துருக்கிறது இல்லையா? முட்டாள்தனமான கருத்துக்கள. அதனுடைய அடிப்படையில வச்சுட்டு இவன் என்ன பண்றான், போய் இந்த மாரி சம்மந்தம் பண்ணி வாழ்க்கைய குழந்தைகளுடைய வாழ்க்கைய அவங்களுடைய பாவத்த தன்னுடைய மகன் மருமகளா வரக்கூடிய ஒரு பெண் அரசு துறையிலிருந்து வந்தான்னா, அந்த வீட்டிலேருந்து வரும்பொழுது, அந்த பாவத்த சுமந்துட்டு தான் வர்றாங்கிற ஒரு அடிப்படை அறிவு இல்லாதனால, இவங்க வந்து அந்த கஷ்டத்த அனுபவிக்கிறாங்க. சீரழிஞ்சு சின்னாபின்னப்பட்டு போய் இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் நாசமா போயிரும். இப்படி நீ நேர்மையா இருந்தாலும் நீ எடுத்த முடிவு தவறா போச்சே! அப்படிங்கிறது சிந்திக்கணும். இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் இருக்குது. ஒவ்வொரு செயல்களும் சிந்திச்சு செயல்படணும். அவன் குலம், கோத்திரம் என்ன அப்படின்னு ஏன் பார்க்கணும்னா, சாதி, மதம் தான் பார்க்கணும்னு இல்ல. அவன் என்ன தொழில் செஞ்சு எப்படி சம்பாரிச்சாங்கிறதையெல்லாம் பார்க்கணும். சும்மா போய் வீட்ட கட்டி வச்சிருக்கிறேன் பாரு, வீட்ட கட்டி வச்சிருக்கிறேன் பாருன்ட்டு வருவானுங்க. யாரு? மாப்பிள்ளை வந்து பொண்ணு தேடி வருவானுங்க. அவனுக்கு வீட்ட காட்டுவானுங்க. ஏன்டா நீ உன் பொண்டாட்டிக்கு கட்டி வச்சிருக்கிற வீட்ட என் இதுக்கு எதுக்குடா காட்டுற என் பொண்ணுக்கு? மருமகளுக்கா நீ தரப்போற? அது நீ கட்டி வச்சிருக்கிற உன் பொண்டாட்டிக்கு. மகனை எப்படி இருந்தாலும் நீ வெளியில துரத்தி விட போற. நீ அரசு துறை அதிகாரி, உனக்கு பென்ஷன் வருது. நீ மகனை எதிர்பார்க்க வேண்டியதில்ல. அதனால இப்படி வந்து வீட்ட காட்டி கல்யாணம் பண்ற மோசடி பேர் வழிகள் 99% நம்ம தமிழ்நாட்டில இருக்கிறாங்கங்கிறது ஒவ்வொரு பெண்ணை பெற்றவர்களும் புரிஞ்சுக்கணும். இப்படி பல சிக்கல்கள் இருக்குது. சமுதாயம்னா நீங்க நினைக்கிற மாரி இந்த அரசு துறை அதிகாரிகளை எடுத்து பேசுறதுனால, நம்ம மெயினா வந்து அவங்க தான் இந்த கரப்ஷனுக்கு மூல காரணம். இத்தனை பிரச்சனைகளுக்கு அரசு துறையில இருக்கிறவங்க சரியா இருந்தா, அத பார்த்து மத்தவங்களும் சரியா இருப்பாங்க. இவங்க வந்து மோசமான எடுத்துக்காட்டா இருக்கிறதுனால தானே மக்களும் மோசமா போயிடுறாங்க. அப்படிங்கிறத விளக்குறதுக்காகத்தான் நம்ம இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இது ஒரு குழந்தை வந்து இப்படி நோய்வாய்ப்பட்டிருக்குன்னு சொல்லி காட்டுற மாரி நெனச்சக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அரசியல்ல பல காலமா இருக்கிறவனுடைய ஒருத்தனுடைய சொந்தக்காரன். அவன் ஒரு நடிகன். அவனுக்கு ஒரு பையன் பொறக்குது. அது வந்து அறிவில்லாம பொறக்குது. ரொம்ப அது வந்து 4 பேர் வச்சு பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் என்ன காரணம்னா, அந்த அரசியலினுடைய தொடர்பு இருக்கிறதுனால தான் இந்த குழந்தை இப்படி வந்து பொறந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு உண்டான தண்டனைய அவன் கண் முன்னாடி காட்டினாலும் அந்த தவறு செஞ்சவன் அரசியல்ல இருந்து தவறு செஞ்சவன் புரிஞ்சுக்க மாட்டான்.
நேராக இருப்பானுங்க, ஆனால் நடக்கிறது பூரா கோணையாக தான் இருக்குது வாழ்க்கை அப்படின்ட்டு அவனுங்களுக்கு புரியறதில்ல. அதை பார்த்து என்ன பண்ணுறது, அடுத்த ஜெனரேஷனில் வர்ற இவனுங்க கட்சியில் சேர்ந்து இந்த வேலையவே செஞ்சிட்ருப்பானுங்க. அதனால் கண் முன்னால் கிடைக்கிற தண்டனையை பார்த்தாவது நம்ம மாறிக்கணும். அதாவது நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறதா நினச்சிக்கிட்டே நாசமாக போயிட்டுருக்கிறத உலகத்துக்கு காமிச்சு உள்ளுக்குள்ளே நாசமாக தான் போயிட்டுருப்பான். அரசியலில் சம்பாதிக்கிறோம் நல்லா இருக்கிற மாதிரி வெளியில் தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே சர்வ நாசமாக தான் இருப்பானுங்க. அதெல்லாம் வெளியில் தெரியாதனால நம்ம அதை வந்து என்னமோ அவன் சாதிச்சிட்டான் நல்லா தானே இருக்கிறான்ட்டு நிறையா பேர் கமெண்ட் போட்டிருக்கிறானுங்க. இந்த கமெண்ட் போட்டவங்களுக்கு அறிவுக்கு எட்லின்னு தான் அர்த்தம். இது எல்லாமே வந்து ஒரு சூரியன் வந்து 6 மணி 2 நிமிஷத்துக்கு இத்தனாம் தேதி உதிக்குது அப்படின்னா அது பிரகாரம் தான் உதிக்கும். 4 மணிக்கு உதிக்கலையே, நீ சொன்னது பொய்யா போச்சு பார்த்தியா, சூரியன் வந்து 4 மணிக்கு உதிக்கலை அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. எப்போ நடக்கணுமோ அவங்களுக்கு உண்டான தண்டனை. இப்போ 3 ஜெனரேஷனாக வந்து அரசியலில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு ஓட்டெல்லாம் கமெண்ட் போடுறாங்க. அவனுடைய பரம்பரை வந்து பின்னாடி தான் இப்போ வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பரம்பரை எப்படி இருக்குதுன்ட்டு யாருக்காவது தெரியுமா? பென்ஷனுக்காக அலைஞ்சிட்ருக்கிறாங்க. அப்போ அந்த காலத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி இருந்திருப்பான், எத்தனை மக்களை துன்புறுத்தினானா அப்படின்ட்டுலாம் கதை சொல்கிறாங்க. வீரன்னு சொல்கிறாங்க, பிரிட்டிஷ்காரனை எதிர்த்தான்னு சொல்கிறாங்க, ஒரு அரசனாக இருந்தான்னு சொல்கிறாங்க. நம்ம இருந்து பார்க்கலினாலும் அவங்களுடைய வாரிசுகள் இன்றைக்கி என்ன ராஜபோகத்திலே இருக்கிறாங்க. அது மாதிரி காலங்கள் தான் வந்து கடந்து அதுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணும். இப்போ ஒரு 3 ஜெனரேஷனில் தொடர்ந்து கன்டினியூட்டாக 1000 கோடிக்கு அதிபதி 5000 கோடிக்கு அதிபதினு கணக்கு போட்டு கால்குலேட்டரில் வச்சுக்கலாம். பின்னாடி அது 0 ஆகிறது இவங்களே இருந்து பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அம்பானியே வந்து அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனுக்கு 2 பேரும், பெரிய அம்பானி நல்லா இருக்கிறான், சின்ன அம்பானி காணாமல் போயிட்டான். இதைய பார்த்தா தெரிஞ்சுக்க வேண்டாமா நம்ம? முட்டாளுகளாக இருக்கிறாங்க இந்த கமெண்ட் போடுறவங்க. பொதுவாக எல்லா மக்களும் 99% அப்படி தான் இருக்கிறீங்க. இதை எப்படி சொல்லி விளக்குறதுன்ட்டு நம்ம முயற்சிக்கிறோம். புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டு மாற முயற்சிங்க. அருமையான வாழ்க்கை அந்த வாழ்க்கை. நேர்மையான வாழ்க்கைங்கிறது கடவுளே வந்து நம்ம வந்து கடவுளாக மாறின அளவுக்கு நமக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இதுக்கு தியானமெல்லாம் பண்ண வேண்டியதில்லை, அங்கேயும் இங்கேயெல்லாம் போக வேண்டியதில்லை. வீட்டில் இருந்தபடியே சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டே கடவுளாக வாழ முடியும் அப்படிங்கிறது நான் உணர்ந்ததை உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கிறேன். அதனால் இனிமேல் வந்து இந்த லஞ்சம் வாங்குறவன், முறைகேடாக கந்து வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறவன் வீட்டில் பொண்ணை கட்டுறது அல்லது பொண்ணை கொடுக்கறது, இது மாதிரி என்ன தொழில் வந்து வேளாண்மை தொழில் மாதிரி வந்து மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய நாணயமான ஒரு தெய்வீகமான தொழிலாங்க பார்க்குறோம். இப்போ செல்ஃபோன் ரிப்பேர் பண்ணுறான். அது இன்றைய காலகட்டத்தில் மனிதனுக்கு மிக மிக அவசியமான ஒரு விவசாயம் போன்ற ஒரு தொழில் தான். அதில் என்ன ஏமாற்ற முடியும்? ஒரு சின்ன அமௌண்ட்டு, ஒரு சின்ன ஸ்பேரை மாற்றிட்டு ஓரளவுக்கு வந்து, ஆனால் அதனுடைய பயன்பாடு வந்து மிக அதிகம் இதை செலவு பண்ணுறவனுக்கு. அப்படிங்கும்போது அதை வந்து இந்த கால கண்ணாடி வந்து பெருசாக எடுத்துக்கிறதில்ல. இது வந்து அதுபோல் வந்து என்ன தொழில் வந்து நேர்மையான முறையில் செய்கிறானா, அந்த செல்ஃபோனில் வந்து திருட்டு போனை வாங்கி விற்றான்னு வைங்க, அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும், உங்கள் சந்ததி தான் பதில் சொல்லி ஆகணும். இப்படி நிறைய விஷயங்கள் ஒன்றுக்குள்ள ஒன்று பின்னி இருக்குது. இதை சாதகத்தின் மூலமெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமான்னா சத்தியமாக முடியாது. ஏன்னா அதை ஆலோசித்து சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய நிலையில் எந்த ஒரு சோசியக்காரனும் கிடையாது. எல்லாம் துப்பாக்கு வருகு தான். ஆனால் ஜாதகத்தில் அதை வந்து சொல்ல முடியுங்கிறது சில விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம இன்னும் ஆராய்ந்து தான் அது முடிவாக சொல்ல முடியுமே தவிர இப்போ பொத்தாம் போதில் சொல்லிட முடியாதுன்னு சொல்லிட்டு, இதுபோல் வந்து ஒரு செயலினுடைய தண்டனை நம்ம செய்யாத தவறுக்கு எப்படி தண்டனை கிடைக்கும் அப்படின்ட்டு யாரும் நினைக்க வேண்டாம். எல்லாமே நம்ம செய்த தவறுகளால் தான் நமக்கு தண்டனை கிடைக்குதுங்கிறத சொல்லிவிட்டு, இன்னொரு வீடியோவில் இது போன்ற அறிவுக்கு எட்டாத ஆனால் உண்மையான விஷயங்களை நம்ம கலந்து ஆலோசிப்போம். நன்றி.